நேரத்தில் 10 மணி நேரம் செல்ஃபோனை நோண்டிடுறீங்களா? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்று அமெரிக்காவுக்கு போகிறதுக்குரிய பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவனை விட குறைச்ச மார்க் வாங்கினவனு இவனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. எதுக்கு? விசாவுக்கு. மார்க் குறைச்சி வாங்கினவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல. ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணுறான், கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகுது. படாத பாடுபட்டு ஒரு அதிகாரிகிட்ட போய், எதுக்கு சார்? நான் படிக்கிறதுக்கு போகிறேன், நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, என்ன ஏன் சார்? அவன் சொல்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன் ஃபோன் நம்பரை போட்டால் நீ உன் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியுது. நீங்களே போய் உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் போய் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்த்துருக்கோன்னு பாரு. எத்தனை மணி நேரம் காமிக்கணும், உனக்கு மயக்கம் வந்துடும். பாதி நேரம் பார்க்கக்கூடாதே நீ பார்த்துட்டு இருக்கடா. நீ நாட்டுக்கு அங்கே போனேன்னா அங்கே இருக்கிறவனையும் கெடுத்துருவா, அதனால உனக்கு விசா தரலாங்கிறான். கற்பனையில் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அப்படி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள்.